இப்படி அடிச்சுக்கிறாங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? தெரியல மேடம். சமைக்க வந்தவன் யாரோ ரவுடி பையன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தீபன் மேடம், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்ல இதெல்லாம் நல்லாவா இருக்கு? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு பொறுப்பாகிறது? கனி, கனி, என்னாச்சு? என்னமாச்சு? வள்ளியம்மா, வெளிய செம்ம ஃபைட். ஐயோ, சண்டையா? ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேம்மா. பாத்துக்கோங்க, பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. வலிமா, கனி, என்னாச்சு? வீரா, கனி, என்னாச்சு? வலிமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? கனி, ஒண்ணும் இல்லல? இல்ல சித்தி, உள்ள 2 அங்கிள் சண்டை போட்டாங்க. நான் வெளிய வந்துட்டேன். நீ எதுவும் பேச வேணாமா? அவங்க பாத்துப்பாங்க. வாங்க சரி, போலாம். கிளம்பலாம். வாங்க வாங்க. வா. ஏறுங்க. பா பாப்பா. ஏங்க, உள்ள சமைக்க வந்தவன் அங்க ரவுடி பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்லங்க, அது நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி. வீரா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அதான் அவளுக்கு ஒண்ணும் ஆகலல்ல, தைரியமா இரு. அது இல்ல வள்ளிமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, நம்ம பல போராட்டங்களை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ கனிய எனக்கு ஒண்ணுமே புரியல வள்ளிமா. யாரா அது? அவங்கள உனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா? எங்கேயாவது பாத்திருக்கியா? உன்னை என்ன பண்ண வந்தாங்க? தெரியல வீரா. சரி, அங்க நீ எதுக்கு போன? என்ன நடந்துச்சு? அவங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது வீரா. அங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரா, நான் அவரை பார்க்க போனேன்னா திடீர்னு என் ஃப்ரெண்டு யார் கூடவோ சண்டை போட்டாரு. உடனே நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ஃப்ரெண்டா? யார் அந்த ஃப்ரெண்டு? அவ ஃப்ரெண்டு வீட்ல தானே விசேஷம் வச்சிருந்தாங்க, அதத்தான் சொல்றா. அந்த ஃப்ரெண்ட் இல்ல, இது வேற ஃப்ரெண்டு. அவரு பெரிய ஆளு. ஏய், பெரிய ஆளா? என்ன சொல்ற? ஐயோ, அவரு ரவுடி வீரா. எனக்கு அவரை நல்லா தெரியும், என் ஃப்ரெண்டு. வீரா, என்ன நீ குழந்தைகிட்ட போய்? வலிமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கடி நீ? உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன்னு தெரியுமா? பாருங்க வள்ளியம்மா, வீரா என்ன திட்டுறா. வீரா என்ன திட்டுறா. சரி, ஒண்ணும் இல்ல. நீ பண்றதுக்குலாம் உன்னை திட்டமிட்டு தானே செஞ்சுட்டு இருக்க, அடிக்கல. அதான் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. வீரா, வீரா வேணா வீரா, விடு. வலிமா, இவ பண்றதெல்லாம் அப்படி இல்ல வலிமா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க வலிமா. ஐயோ, கனி, 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 பாப்பா, கனி, 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 கண்ணு திறந்து பாரு கனி. அம்மா, கனி, அம்மா இங்க கண்ணு திறந்து பாரு கனி. அம்மா இங்க பாரு. நான் சொல்லிட்டு இருந்தேன், திட்டாத இங்க பாரு இப்போ. கனி, ஐயோ கனி, கனி, கண்ணு திறந்து பாருடா. கண்ணு திறந்து பாரு. முத்தண்ணா, முத்து, அம்மா, முத்தண்ணா வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சுமா? என்னாச்சு பாப்பாக்கு? டாக்டர், கனிக்கு எப்படி இருக்கு? என்ன வீரா, எத்தனை தடவை சொல்லிருக்க உங்ககிட்ட? அவளுக்கு நியூரோ கண்டிஷன்ஸ் இருக்கு, அவளை ரொம்ப கவனமா பாத்துக்கணும்னு சொல்லி இருக்கல வீரா. அவளுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எதுவுமே அவளை சுத்தி நடக்க கூடாது. சாரி டாக்டர், ஏன் தப்புதான். என்ன நடந்துச்சு? அவளை அடிச்சிங்களா? ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணீங்களா? இல்ல டாக்டர், திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துருச்சு. எப்பவுமே நாங்க என்ன பேசினாலும் அவ எதிர்த்து தான் பேசுவா. நான் அவகிட்ட என்னோட கோவத்தை காமிச்சதே கிடையாது. ஆனா இது அவளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அவளுக்கு ஏதோ ஆயிருங்கிற ஒரு பயத்துலதான் கோவமா நடந்துக்கிட்டு. சரி விடுங்க, அழாதீங்க. இப்ப பாப்பாக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்?
நல்லா இருக்கல, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஷி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். கொஞ்சம் கவனமா இருங்க வீரா. ம். முருகா, கனி ப்ரீமெச்சூர்ட் பேபி. அவளுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அவ வளர வளரதான் அது சரியாகும். அது வரைக்கும் மத்த குழந்தைங்க மாதிரி அவ இல்ல. அவளை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, ஷாக்கான விஷயங்களை அவகிட்ட சொல்லக்கூடாது. இது எல்லாமே அவ மூளைக்குள்ள ஒரு சுனாமி மாதிரி செயல்பட்டு அவளோட ஆக்சிஜன் லெவல உடனே குறைச்சிரும். சில சமயம் அது அவ உயிருக்கே கூட ஆபத்துல முடியும். ஐயோ டாக்டர், இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்போ அவளை சரி பண்ணவே முடியாதா? அதான் சொன்னனே, வளர வளர அதுவே சரியாகும். தம்பி விடு முத்து, இருங்க. விடு. டேய், நான் என் பொண்ணு பார்க்கணும். கனிக்குட்டி, கனி அப்பா வந்திருக்கேன்டா. நீ எங்க இருக்க? தம்பி என்ன தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, கனியை பார்க்க. வலிமா, வாய மூடு. நீ எல்லாம் ஒரு தகப்பனாடா? உன் பொண்ணு இங்க எந்த நிலைமையில இருக்கா அது கொஞ்சம் கூட தெரியாம குடிச்சிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? அப்பனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ, போடா, போ இங்க இருந்து. தம்பி எந்திரிக்க, எந்திரிக்க தம்பி, வலிமா, எந்திரிக்க. வலிமா. பாத்து எந்திரிக்க. கூடி வாங்க. நம்ம குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எந்த நிலைமையில இருக்கு, இதெல்லாம் உன் புத்தியில ஏறுதாடா? ஏதாவது நினைச்சு பாக்குறியா? நீ பாட்டுக்கு 24 மணி நேரமும் குடிச்சு குடிச்சு உன்னை நீயே அழிச்சுக்கிற. ஆமாடா, உன் பொண்டாட்டி செத்து போயிட்டா. அதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற எல்லாரையும் சாகடிக்க பாக்குறியா? உனக்குதான் வாழ பிடிக்கல. சரிடா, உனக்கு ஒரு புள்ள இருக்கேடா. அத நினைச்சாவது உன் வாழ்க்கைய அவளுக்காக வாழலாம்ல. அவளை பத்தி நீ நினைச்சு பாக்குறியா? அவ என்ன பண்றா, என்ன சாப்பிடுறா, எப்படி இருக்கா? ஒரு தகப்பனா நீ அவ பக்கத்துல இருக்கணும். நீ என்னைக்காவது நினைச்சு பாத்திருக்கியாடா? நினைச்சு பாத்திருக்கியா? என்னடா சோகம்? இல்ல என்ன சோகம்? இதோ நிக்கிறாள, அவளுக்கு அவ அக்கா இல்ல, எனக்கு அவ பொண்ணு இல்ல. எங்க மனசுல எல்லாம் சோகம் இல்ல. நாங்களும் குடிக்கட்டுமா? குடிச்சா எல்லா சோகமும் போயிடுமா? முன்ன மாதிரியே தெரு தெருவா குடிச்சு. வேண்டாம் வலிமா, சத்தம் போடாதீங்கம்மா, இது ஹாஸ்பிட்டல். அவனை போ சொல்லு. இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுற. வலிமா, வேண்டாம் வலிமா, விடுங்க. சரிம்மா, கூட்டிட்டு போங்க. வாங்க தம்பி. நான் கனியை பார்க்கணும். ஐயோ, என் பாப்பாவை பார்க்கணும்.